Juru. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك. يا أكرم الثقلين يا كنز الورى جد لي بجودك أرضني برضاك. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ், உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரித்து நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய
மேலான ஷஃபாஅத் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லான் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை தவாஃப் செய்வதற்கும் மதீனா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரக்கத்து பொருந்திய இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டினால், இங்கே ஓதப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன் மொழிகளை பாரம்பரியமாக 98 வருடங்களாக சிறப்பான முறையில் நடந்து வரக்கூடிய துஆவிற்கு இஜாபத்துள்ள சிறப்பான மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லியத்தியன்ன அலா உம்மத்தி ஜமானுன், என்னுடைய உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும், இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின், அந்த காலத்திற்கு பிறகுள்ள காலம் மிகவும் மோசமான காலமாக இருக்கும் என்று சய்யிதுனா ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அது எதுவரைக்கும் நீண்டு போகும் என்று சொன்னால், கியாமத்து நாள் வரை, மறுமை நாள் வரைக்கும் நீண்டு போகும். அந்த காலகட்டங்களிலே பல்வேறு விதமான அனாச்சாரங்களும் மட்டூழியங்களும் தலைவிரித்தாடும் என்பதை சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஹராம் ஹலால்களை பேணி நடப்பதை அது குறைந்து போகக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மீண்டும் சொல்லுவார்கள், சயதி ஸமானுன் அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தின் மீது ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே யுஹிப்பூனல் ஹம்ஸா வ யன்ஸவுனல் ஹம்ஸா, 5 காரியங்களை விரும்புவார்கள், 5 காரியங்களை மறப்பார்கள். யுஹிப்பூனல் ஹயாத்தா, இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். வ யன்ஸவுனல் மமாத்தா, மரணத்தை மறந்து விடுவார்கள். யுஹிப்பூனல் மாலா, பணத்தை பொருளாதாரத்தை விரும்புவார்கள். வ யன்ஸவுனல் ஹிசாபா, அந்த பணத்தை எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வி கணக்கை மறந்து விடுவார்கள். யுஹிப்பூனல் குசூரா, மாட மாளிகளை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் வ யன்ஸவுனல் குபூரா, 6 அடி மண்ணை 6 அடி கபரை அவர்கள் மறந்து விடுவார்கள். யுஹிப்பூனத் துன்யா, துன்யாவை விரும்புவார்கள். வ யன்ஸவுனல் ஆஹிரா, ஆஹிரத்தை மறந்து விடுவார்கள். யுஹிப்பூனல் ஹல்கா, படைப்புகளை விரும்புவார்கள். வ யன்ஸவுனல் ஹாலிகா, படைத்தவனை மறந்து விடுவார்கள். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இந்த காலகட்டமாக இருக்குமோ என்று சந்தேகப்படும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட ஹதீஸ்களிலே ஏராளமான ஹதீஸ்கள் மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று வரக்கூடிய தொடரில் ஏராளமான ஹதீஸ்கள் இன்றைய நாளில் ஓதப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான ஹதீஸ் என்னவென்று சொன்னால், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். எல்லா நபர்களுக்கும் ஏதாவது ஒரு பொறுப்புகள் இருக்கும். அவரவர்களுக்குள்ளான பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதை சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கச்சிதமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாம் ஆரம்பத்தில் ஓதின ஹதீஸ், அதாவது ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பொறுப்புதாரிகள். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தினீர்கள் என்று கேட்கப்படும் நாளை. நல்ல முறையில் வளர்த்தினீர்களா? அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முறையில் வளர்த்தினீர்களா? ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய அளவில் வளர்த்தினீர்களா?
என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கேள்வி கேட்கப்படும், பெற்றோர்களுக்கும் கேள்வி கேட்கப்படும், கணவனுக்கும் கேள்வி கேட்கப்படும், மனைவிக்கும் கேட்கப்படும். எல்லா நபர்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நரகத்தினுடைய எரிக்கட்டைகள் யார் என்று சொன்னால் விறகுகள் அல்ல, நரகத்தினுடைய எரிக்கட்டைகள் மனிதர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே தஃப்சீர்களிலே பார்க்க முடியும். அதாவது நரகத்திற்கு எதுவெல்லாம் கொண்டு சேர்க்குமோ, என்ன காரியம் செய்தால் நரகத்திலே கொண்டு சேர்க்குமோ அந்த காரியங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று தஃப்சீர்களிலே பார்க்க முடியும். ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள், தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாவமான காரியத்தை விட்டும் அவர்களை தடுக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் அழகான முறையில் சொல்லித் தருகின்றது. ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் நெருப்பில் சாட போனால், நெருப்பை கையில் எடுத்தால், ஒரு குழந்தையோ அல்லது ஒரு சிறுவனோ ஒரு நெருப்பை கையில் எடுத்தால் நாம் பார்த்து கொண்டிருப்போமா? அதை தட்டிவிடுவோம், அதிலிருந்து அந்த பிள்ளையை பாதுகாப்போம். அதே போன்றுதான் நீங்கள் நரகத்திற்கு எதுவெல்லாம் கொண்டு சேர்க்குமோ அதிலிருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர், பிள்ளைகளை ஹராமிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஹராம் எதுவென்று சொல்லி கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அதுவெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஹராமுடைய விஷயத்தில், பொருளாதாரத்து விஷயத்தில் நமக்கு பேணிக்கையே இல்லை. எதுவாக இருந்தாலும், எந்த உணவாக இருந்தாலும், எந்த பணமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடமாக அமைய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுக்கு முதல் நபராக வரக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு நேரமாக வரக்கூடிய நபர், பள்ளிவாசலிருந்து கடைசியாக செல்லக்கூடிய நபராகவும் அவர்கள் இருப்பார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பழக்கம் இதுவாக இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலுக்கு தாமதமாக வருகின்றார்கள். தாமதமாக வந்து பள்ளிவாசலில் சலாம் கொடுத்தவுடன் துஆ ஓதுவதற்கு முன்னால் எழுந்து சென்று விடுகின்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் இது ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக, வருத்தமான ஒரு காட்சியாக இதை பார்த்தார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? சரியான முறையில் பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலில் அவர்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன், என்ன ஆனது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விசாரிக்கின்றார்கள். என்ன ஆனது? ஏன் நீங்கள் பள்ளிவாசலுக்கு தாமதமாக வருகின்றீர்கள்? ஏன் பள்ளிவாசலில் இருந்து நீங்கள் நேரமாக வீட்டுக்கு செல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஏழையான சஹாபி யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய பிள்ளைகளும் எத்தனையோ இரவுகள் பட்டினியாக பசியாக கிடந்து கொண்டிருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ். என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு யூதனுடைய வீடு,
என்னுடைய பக்கத்து வீடு ஒரு யூதனுடைய வீடு. அந்த யூதனுடைய வீட்டில் ஒரு பெரிய பேரீச்சம்பழம் இருக்கின்றது. அந்த பேரீச்சம்பழத்தினுடைய கிளைகள் என்னுடைய வீட்டுடைய வாசலில் வந்து கிடக்கும். இரவு நேரங்களில் அந்த பேரீச்சம் மரத்தினுடைய கனிகள் என்னுடைய வாசலில் விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் அதை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், பசியின் கொடுமையால் அவர்கள் அதை சாப்பிட்டு விடுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் நேரமாக சொல்லுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சாப்பிட்ட அந்த பேரீத்தங்களை கனிகளை அவருடைய வாயில் கையிட்டு நான் அதை அப்புறப்படுத்தினேன் யா ரசூலல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்முடைய பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் சஹாபாக்கள் செய்தபடி. ஏன்? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅயத்திஹி. அவரவர்களுக்குள்ள பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதற்காக வேண்டி அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த செயல். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான உபதேசங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுடைய கடமை. இரவு நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் மொபைல்களை எடுத்து நேரத்தை செலவழிப்பதை விட அந்த பிள்ளைக்கு பக்கத்திலிருந்து சாலிஹீன்களுடைய கதைகளை, அவுலியாக்களுடைய கதைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேளையிலே அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஏராளமான உபதேசங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயரில் குர்ஆனில் ஒரு சூறாவே இருக்கின்றது. ஏராளமான வசனங்களில் அவருடைய மகனுக்கு நிறைய உபதேசங்களை சொல்லி இருப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம். தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுவார்கள், மகனே இதா குந்த ஃபிஸ்ஸலா, மகனே நீ தொழுகையில் ஆனால், நீ தொழுகைக்கு கை கட்டிவிட்டால், ஃபஹ்ஃபத் கல்பக, உன்னுடைய உள்ளத்தை நீ பேணி பாதுகாத்துக் கொள் என்று சொல்லுவார்கள். வ இதா குந்த ஃபீ பைத்தில் கைர், நீ அடுத்தவருடைய வீட்டில் ஆனால், ஃபஹ்ஃபத் ஐனைக, உன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள் என்று யார்? லுக்மான் ஹக்கீம் சொல்லுவார்கள். வ இதா குந்த பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஆனால், மக்களுக்கு மத்தியில் நீ பேசுவதானால், ஏராளமான பேச்சுக்களை பேசக்கூடியவனாக இருந்தால், ஃபஹ்ஃபத் லிசானக, உன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக்கொள். வ இதா குந்த ஃபில் மாஇதா, நீ சாப்பாட்டிற்கு முன்னால் ஆனால், ஃபஹ்ஃபத் ஹல்கக, உன்னுடைய தொண்டையை பாதுகாத்துக்கொள். இப்படி ஏராளமான உபதேசங்களை சொல்லுவார்கள். வதுகுர் ஸ்னைன், 2 காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள். வன்சஸ்னைன், 2 காரியங்களை நீ மறந்துவிடு என்று லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுவார்கள். அதாவது ஞாபகம் வைக்கக்கூடிய 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஃபஅம்மல்லதானி அந்ததுகுரஹுமா, ஞாபகம் வைக்கக்கூடிய 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஃபல்லாஹ், அல்லாஹ்வை நீ மறந்து விடாதே, அல்லாஹ்வை எந்நேரமும் நினைத்துக்கொள், சதா நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக்கொள் என்று லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். 2வது வல் மௌத், மௌத்தையும் மறந்து விடாதே மகனே, மௌத் உனக்கு எப்போது வேண்டுமென்றாலும் வரலாம், எங்கு வைத்து வேண்டுமென்றாலும் வரலாம் என்று லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். வ அம்மல்லதானி அன் தன்சாஹுமா, மறக்க வேண்டிய 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஃபஇஹ்சானுக ஃபீ ஹக்கில் கைரி, அடுத்தவனுக்கு செய்த உபகாரத்தை நீ மறந்துவிடு. அப்படிதானே? நம்ம அதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருப்போம். அவனுக்கு நான் அந்த உதவி செய்தனே, அந்த ஹெல்ப் செய்தனே, 10,000 கொடுத்த, லட்சங்கள் கொடுத்தேன் என்பதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்து சொல்லி காட்டக்கூடிய பண்பு அது நல்ல பண்பல்ல. ஃபஇஹ்சானுக ஃபீ ஹக்கில் கைரி, அடுத்தவனுக்கு செய்த உபகாரத்தை நீ மறந்துவிடு. வஸய்யிஆத்துல் கைரி ஃபீ ஹக்கிக,
அடுத்தவன் உனக்கு செய்த தீங்குகளையும் மறந்துவிடு. அதுதானே الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس. நல்லடியார்களுடைய அடையாளம் என்ன? மக்களை மன்னிப்பது. நமக்கு எத்தனையோ நபர்கள் எத்தனையோ தீங்குகள் செய்திருக்கலாம், நம்மை பழிவாங்கி இருக்கலாம், மோசமான வார்த்தைகளால் திட்டியிருக்கலாம், நம்முடைய பொருளாதாரத்தில் விளையாடி இருக்கலாம். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்கக்கூடிய பண்பு நல்ல பண்பல்ல என்பதை லுக்மானுல் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அழகாக சொல்லுவார்கள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி என்பதை பயந்ததற்காக வேண்டி தன்னுடைய மகனுக்கு ஏராளமான உபதேசங்களை லுக்மான் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அந்தந்த பருவத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுவார்கள். அஸ்ஸபியு அமானத்துன் இன்த வலதி. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு அமானத்தான பொருளாக இருக்கின்றது, அமானத்தானதாக இருக்கின்றது என்று இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். வகல்புது தாஹிருன் ஜௌஹரத்துன் நஃபீஸத்துன். அவர்களுடைய உள்ளம் சுத்தமானதாக விலை மதிப்புள்ள ஒன்றாக இருக்கின்றது. காலியத்தும் மின் குல்லி நக்ஷிம் வசூரா. எதுவுமே அந்த உள்ளத்தில் பதிந்திருக்காது. வஹுவ காபிலுல் லிகுல்லி நக்ஷின். ஆனால் எல்லாவற்றையும் நல்லதையும் கெட்டதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வமாயிலுன் இலா இமாலு இலைஹி. எதன் பக்கம் சாய்க்கப்படுமோ அதன் பக்கம் முழுமையாக சாயும். ஒரு தண்ணீர், ஒரு நதியில் ஓடக்கூடிய தண்ணீர் எப்படியெல்லாமோ அது போய் சேர்ந்துவிடும். அதை போன்று பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி பிடித்து கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அந்த குழந்தையின் உள்ளத்தில் நல்லதை கற்றுக் கொடுக்கப்பட்டால் நஷா அலைஹி, நல்லதின் மீது வளர்ந்து வரும். வஸஇத ஃபித் துன்யா வல் ஆখিরা. துன்யாவிலும் ஆখিরাத்திலும் வெற்றி பெற்றவனாக மாறுவான். வஷாரகஹு ஃபீ ஸவாபிஹி அபவா. அந்த பிள்ளை வெற்றி பெற்றால் அதனுடைய நன்மை அந்த பெற்றோர்களுக்கும் பங்கு கிடைக்கும் என்பதை இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். மீண்டும் சொல்லுவார்கள், வகுல்லு முஅல்லிமன் லஹு வ முஅத்திபன். ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் அதில் பங்காளி ஆவார்கள். ஒரு பிள்ளைக்கு நாம் நல்லதை சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளை நல்லதை செய்தால் பெற்றோர்கள் நன்மையானவர்களாக, சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் நல்ல ஆசிரியராக மாறுகின்றார் என்று இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு தொடராக சொல்லுவார்கள், அவனுக்கு கெட்ட விஷயங்களை பழக்கப்படுத்தினால் ஆடு மாடுகளை போல் வாழ வைக்கப்பட்டான் என்று சொன்னால் ஷக்கிய வஹலக, நாசமாக அழிந்து விடுவான். நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் மோசமானதை சொல்லிக் கொடுத்து, நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் மோசமான செயல்களை செய்யக்கூடிய நேரத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவன் நாசமாகி அழிந்து விடுவான் என்று யார் சொல்லுகின்றார்? இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலாவுடைய இஹ்யா உலூமுத்தீன் நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரிய சகோதரரே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை விஷயத்தில் விசாரிக்கப்படுவார்கள். அதை நாம் நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுத்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், துன்யாவிலும் ஆখিরাத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு ஃபர்ரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு ஃபர்ரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்திலே சில பொற்காசுகளை கொடுத்து நெடுதூர பயணம் செய்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு ஃபர்ரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணம் செய்து 20 ஆண்டு காலம் கழித்து அப்துர் ரஹ்மான் இப்னு ஃபர்ரூக் ரலியல்லாஹு தஆலா வருகை தருகின்றார். வருகை தரக்கூடிய நேரத்தில் வீட்டிலே ஒரு வாலிபன் இருந்து கொண்டிருக்கின்றான்.
ஆச்சரியமாக அந்த வாலிபனை பார்க்குகின்றார்கள். பார்த்துவிட்டு நேர பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசலுக்கு போனால் அதே வாலிபன் ஒரு பிள்ளையை அவர்களுடைய வயதில் கொடுக்க வேண்டிய மார்க்க கல்வியை கொடுத்தால் அந்த பிள்ளைகள் வளரும் போது நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். 20 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நிறைமாத கர்ப்பிணியாக தன்னந்தனியாக தன்னுடைய மனைவி விட்டு செல்லுகின்றார் அப்துல் ரஹ்மான் ஃபர்ரூக். 20 ஆண்டு காலம் கழித்து பள்ளிவாசலில் பார்க்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி. அந்த வாலிபன் பள்ளிவாசலுடைய மெஹ்ராபில் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான உலமாக்களுக்கு குர்ஆனுடைய பாடத்தை, ஹதீஸுடைய பாடத்தை அற்புதமான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார். நேர மனைவிட்ட போய் இவர் கேட்கிறார், அன்பு மனைவியே, அந்த வாலிபன் யார் என்று தெரியவில்லை என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அன்பு மனைவி சொல்லுவாள், அதுதான் நம்முடைய அருமை மகனன். ஆனந்த கண்ணீர் வலிக்கின்றார்கள், ஆனந்த கண்ணீர் வலிக்குகின்றார்கள். மீண்டும் கேட்குகின்றார்கள், அப்துல் ரஹ்மான் ஃபர்ரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே சில பொற்காசுகளை உனக்கு தந்தேனே, அந்த பொற்காசுகளை எல்லாம் எதற்காக செலவழித்தாய் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த மனைவி சொல்லுவார்கள், உங்களுடைய மகனுடைய மார்க்க கல்விக்காக செலவழித்தேன் என்று அந்த மனைவி சொல்லக்கூடிய நேரத்திலே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை ஊட்டினால் அவர்கள் துன்யாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது நாம் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளை பெற்றோர்கள் பாதுகாக்க வேண்டிய விஷயம். ஆனால் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி என்ற ஹதீஸுடைய அடிப்படையில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடத்திலும் கேள்வி கேட்கப்படும், பெற்றோர்களை நல்ல முறையில் நீ கவனித்தாயா? அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் அவர்களுடைய பொருத்தத்தை நீ வாங்கினாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், பெற்றோர்களுடைய விஷயத்திலே அழகாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? நம்ம இன்னைக்கு என்னது காசு பணம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றோம். ஆனால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நாளைக்கு மறுமையில் தான் தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலியை தருகின்றார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மாமின் வலதின் யன்துரு இலா வாலிதைஹி நதுரத்தர் ரஹ்மா இல்லா கதபல்லாஹு லஹு ஹஜ்ஜம் மப்ரூரா. உன்னுடைய தாயை ஒரு பாசமான பரிவான பார்வை பார்த்தால் எல்லாரும் இந்த காரியத்தை செய்யும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க செய்யணும். இல்லா கதபல்லாஹு லஹு ஹஜ்ஜம் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலியை அல்லாஹ் தஆலா தருகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெற்றோருடைய விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்கும். நாம் இன்று ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் சோசியல் மீடியாவிலே ஒரு செய்தியை நாம் படித்திருப்போம். சவுதியில் 2 சகோதரர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சாதாரணமாக கோர்ட்டில் எது கேஸ் போடுவாங்க? சொத்து கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேஸ் போடுவாங்க. ஆனால் இது அற்புதமான ஒரு செய்தி. 2 சகோதரர்கள் கேஸ் போடுவாங்க. என்னன்னா, என்னுடைய தாயை நான் தான் கவனிப்பேன். மூத்த சகோதரர் சொல்லுவார், என்னுடைய தாயை நான் தான் கவனிப்பேன். 2வது சகோதரர் சொல்லுவார், என்னுடைய தாயை நான் தான் கவனிப்பேன். நீதிபதிகள் எல்லாம் குழம்பி இருக்கிறாங்க, என்ன தீர்ப்பு சொல்ல போகின்றோம்? தாயிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுக்கு எந்த மகனிடத்திலே நீங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றீர்கள்? இவ்வளவு காலமும் மூத்த மகனிடத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போது இளைய மகனும் கேட்கின்றார், தாய் என்னோடு வாழ வேண்டும் என்று. நீதிபதிகள் கேட்கக்கூடிய நேரத்தில் தாய் சொல்லுவார்கள், 2ம் என்னுடைய கண்கள், யாரிடத்தில் வேண்டுமானால் நான் இருக்கலாம், 2ம் என்னுடைய பிள்ளைகள். கடைசியில் நீதிபதிகள் சொல்லுவார்கள், மூத்த மகன்
மூத்த மகனுக்கு வயதானதால், அவர்களுக்கு சில சிரமங்கள் இருப்பதால், அவர்கள் தாயை கவனிப்பதில் சில சிரமங்கள் இருப்பதால் இந்த தாயை இரண்டாவது சகோதரத்திலே ஒப்படைக்கின்றோம் என்று சொன்னபோது மூத்த சகோதரன் அழுதுவிட்டார். அவர் சொல்லுகின்றார், இரண்டாவது சகோதரனுக்கு கொடுத்தார்கள் என்பதற்காக அவர் கோபப்படல. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய தாயை கவனிக்கக்கூடிய, என்னுடைய தாய்க்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்பதை நினைத்து அழுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களை, பெற்றோர்களை விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்நவாதிர் என்ற கிரந்தத்திலே பார்க்க முடியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜபூரை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உருக்கமான ஒரு சம்பவத்தை பார்க்கின்றார். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைக்கின்றார்கள், நான் தான் இப்போதுள்ள காலகட்டத்தில் மிகப்பெரிய வணக்கசாலி நான் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹீயில் சொல்லுவான், இல்லை இல்லை, நீங்கள் அல்ல வணக்கசாலி. ஒரு மலையில் ஒரு நபர் 700 ஆண்டு காலமாக என்னை இபாதத்து செய்து கொண்டிருக்கின்றார். 700 ஆண்டு காலமாக என்னை இபாதத்து செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு செய்த பாவத்திற்காக என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் செய்தது பாவம் அல்ல, அவர் செய்தது ஒருபோதும் அது பாவம் என்று எண்ணி அவர் என்னிடத்திலே 700 ஆண்டு காலமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே நீங்கள் சந்தித்து நீங்கள் செய்தது பாவம் அல்ல என்பதை உணர்த்தி அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொண்டான் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். அவர்கள் செய்த பாவம் என்ன, அவர்கள் எதை பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே, அதாவது அவர்களுடைய வீட்டினுடைய மாடி பகுதியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவர்களை காலில் உள்ள தூசி தன்னுடைய தாயினுடைய தலையில் பட்டுவிட்டது என்பதற்காக வருத்தப்பட்டு 700 ஆண்டு காலம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஒரு மலைப்பகுதியிலிருந்து இபாதத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள், மெலிந்த உடலோடு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் யார் என்று தெரிகின்றதா? நான் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சந்திக்க சொன்னான். நீங்கள் ஒரு பாவம் செய்தீர்கள் என்று எண்ணி 700 ஆண்டு காலம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியவராக இருக்கின்றீர்கள். அது பாவம் அல்ல என்பதை சொல்லியும் மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொண்டான் என்றும், உங்களுடைய தாயாரும் மரணத்துடைய நேரத்தில் உங்களை பொருந்தி கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக அல்லாஹு தஆலா அனுப்பினார் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களை நாம் எந்த நிலையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் பெற்றோருடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா ஆக்குவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட்டும் பிரிந்து போன நம்முடைய பெற்றோருடைய கபர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாராக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. உயிரோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்குவானாக. மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஓதப்பட்ட ஹதீதுகளில் வேறொரு ஹதீது என்னவென்று சொன்னால் சதகா, தான தர்மம். சுருக்கமாக சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபர் கேட்கின்றார்கள். இன்றைய பாடத்தில் வரக்கூடிய சம்பவம். அஃதலு சதகா, சதகாவில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் கேட்கின்றார், சதகாவில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? கேட்கக்கூடிய இடத்தில் சொல்லுவார்கள், சதகத்துன் வ அன்த ஸஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமலுல் கினா. நீ சஹீஹாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய சதகா. பணம் தீர்ந்துவிடும், வறுமை வந்துவிடும், பணம் இனியும் தேவை என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய சதகா தான் சிறந்த சதகா என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சதக்கா, தான தர்மம் கொடுக்க வேண்டும். இதனால் ஏராளமான பலன்களை அல்லாஹ் தஆலா தருகின்றார். குர்ஆனில் வரக்கூடிய வசனம் நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா? அஷ்ஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் நம்மை பயமுறுத்துகின்றான், உனக்கு வறுமை வந்துவிடும், அசிங்கமான சிந்தனைகள் எல்லாம் வந்துவிடும் என்று ஷைத்தான் என்னை பயமுறுத்துகின்றான் தான தர்மம் வழங்கினால். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா உனக்கு பாவ மன்னிப்பை தருகின்றான். வல்லாஹு யஅதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் தஆலாக்கு பாவ மன்னிப்பை தருகின்றான், இன்னும் ஒரு சிறப்பை தருகின்றான். வ ஃபضلا, இன்னும் ஒரு சிறப்பை தருகின்றான். அது என்ன சிறப்பு? தஃப்சீர்களில் பார்க்க முடியும். அஸ்ஸித்ரு அன் துனூபிஹி, அல்லாஹ் தஆலா நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். இதுதானே நம்ம தானே ஆசைப்படுறோம், நாம் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது, நம்முடைய குடும்பங்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது. நாளை மறுமையில் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தி விடக்கூடாது என்றெல்லாம் நினைப்போம் அல்லவா? அது கிடைக்க வேண்டுமா? தான தர்மம் செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறந்த ஒரு அமல் என்னவென்று சொன்னால் தான தர்மம் தான். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அவனுடைய மரணப்படுக்கையிலே அவன் எந்த வார்த்தையை சொல்லுகின்றான் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. என்ன வார்த்தையை சொல்லுகின்றான்? லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இனியும் கொஞ்ச காலம் என்னுடைய தவணையை தள்ளி போடக்கூடாதா? மரணத்துடைய நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, இனியும் கொஞ்ச காலம் என்னுடைய தவணையை தள்ளி போடக்கூடாதா? ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன், நான் தான தர்மம் செய்வேனே. அன்பிற்குரிய சகோதரர்களே, தான தர்மம் அது நம்முடைய வறுமைகளை நீக்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு, ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு பெயர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்வந்தர், பணக்காரர் என்று பெயர். ஏன் அவர் பணக்காரர்? அவர் என்ன பரம்பரை கோடீஸ்வரரா? இல்லை இல்லை, அவர் வாரி வாரி வழங்கக்கூடியவர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாரி வாரி வழங்கக்கூடியவர், எதை கேட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தில், கடுமையான வறுமை தபூக் யுத்தத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தபூக் யுத்தத்திற்காக ஒவ்வொரு சஹாபாக்களும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும், உங்களுக்காக நான் சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறேன் என்ற அற்புதமான வார்த்தைகளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் உதவி கேட்கின்றார்கள். பணக்கார சஹாபிகள் யாரும் கூட்டத்தில் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எழுந்து நின்று சொல்வார்கள், அலைய மிஅத்து இப்ரின் மஅ அக்தாஃபிஹா, 100 ஒட்டகங்களை நான் தருகின்றேன், அதனுடைய சுமைகளோடு, அதனுடைய பொருட்களோடு 100 ஒட்டகங்களை நான் தருகின்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள், ஆனந்தம் அடைகின்றார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேறு யாராவது இருக்கின்றீர்களா? தபூக்குக்கு உதவி செய்வதற்கு வேறு யார் இருக்கின்றாய்? யாரும் எழுந்திருக்கவில்லை, யாரும் எழுந்திருக்கவில்லை. அலைய மிஅத்து இப்ரின் உக்ரா மஅ அக்தாஃபிஹா, யா ரசூலல்லாஹ், மீண்டும் 100 ஒட்டகத்தை அவருடைய சுமைகளோடு தருகிறேன் என்று உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைகின்றார்கள். அவர்கள் சொல்லி 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 கடைசியில் 950 ஒட்டகங்களை அதனுடைய சுமைகளோடு தருகின்றேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரே, நாம் தான தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே, சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய பொருளாதாரம் ஒருபோதும் அது குறையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தாவு மர்தாக்கும் ஸதகா, உங்களுடைய நோயாளிகளை சதக்காக்களை கொண்டு நீங்கள் நிவாரணம் செய்யுங்கள். நோய் எனக்கு வரக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா? சதக்கா செய்யுங்க.
வந்துவிட்ட நோய் நீங்க வேண்டுமா, சதக்கா செய்யுங்கள். வராமல் இருக்கவும் சதக்கா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்குரிய சகோதரரே, நாம் சதக்காக்கள் செய்வது கண்டறிந்து செய்ய வேண்டும், தேவையை உணர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் சதக்கா. குடும்பங்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் அற்புதமான சதக்கா என்று ரசூலுல்லாஹ், சிறந்த சதக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிஸ்ருடைய பள்ளிவாசலில் ஒரு நபர் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். யாரும் அவரை கண்டுகள். அவளால் முடிந்த ஏதாவது சின்ன உதவிகள் யாசகம் கேட்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாரும் கொடுக்கவில்லை, கண்டுகொள்ளாமல் போகின்றார்கள். பள்ளிவாசலில் வந்த நபர்கள் இரவு நேரம் முழுவதும் இஷா வரை அங்கு தங்குகின்றார். யாரும் கண்டுகொள்ளவில்லை. இஷா முடிந்த மக்கள் எல்லாம் போய்விட்டார்கள். மக்கள் எல்லாம் போனதற்கு பிறகு சுபுகிற்காக மக்கள் வரக்கூடிய நேரத்திலே பள்ளிவாசலுடைய வாசலுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கிடக்குகின்றது. ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். பார்த்து அதை குளிப்பாற்றி அதை கஃன் புடவை எல்லாம் அணிந்து தொழ வைப்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல கொண்டு வைக்கிறாங்க. பள்ளிவாசல்ல கொண்டு வச்சா மிஹ்ராபில் ஒரு கடிதம். என்ன கடிதம்? கடிதத்தில் எழுதிக்கக்கூடிய வாசகம் என்ன சொன்னால், கத்தல்துமூஹு ஹய்யா, நான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே என்னை நீங்கள் கொலை செய்தீர்கள். வஃபரத்துமூஹு மையித்தா, நான் மௌத்தானதற்கு பிறகு நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துகின்றீர்களா? நான் மூத்தானதற்கு பிறகு எனக்கு கண்ணியம் தந்து மரியாதை தந்து குளிப்பாட்டி எனக்கு கஃன் புடவை அணிந்து என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்களா? உங்களுடைய சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. இந்த பார்சலில் இருக்கக்கூடிய கஃனை கொண்டு என்னை நீங்கள் கஃன் புடவை அணிந்து என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், தேவை அறிந்து அவர்களுக்கு என்ன தேவை, யாருக்கு தேவை, யார் வறுமையில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கடைசியாக ஒரு ஹதீஸை நான் சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே சதக்காவை பற்றி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸதகத்து அலா 5 அக்ஸாமின், 5 வகையாக சதக்காக்களை பிரிக்கலாம். ஒன்று 10 மடங்குள்ள சதக்கா, இன்னொன்று 700 மடங்குள்ள சதக்கா, இன்னொன்று 70,000 மடங்குள்ள சதக்கா, இன்னொன்று 1,00,000 மடங்குள்ள சதக்கா என்பதை சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுவார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வாஹிதத்து பி10, 10 மடங்குள்ள சதக்கா இது என்று சொன்னால், யதுஃபஉஹா இலல் இன்சானி வஹுவ ஸஹீஹுன், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சதக்காவுக்கு 10 மடங்கு கூலி. வல் வாஹிதத்து பி70, 70 மடங்கு கிடைக்கக்கூடிய சதக்கா என்று சொன்னால், யதுஃபஅ இலா ஃபகீரி ஸமன், அந்த காலகட்டத்தினுடைய ஏழையான நபருக்கு கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய மடங்கு 70 மடங்கு. வல் வாஹிதத்து பி700, 700 மடங்கு கிடைக்கக்கூடிய சதக்கா, யதுஃபஅஹா இலா அர்வாஹில் மௌத்தா, மௌத்தாக்களுக்காக, நம்முடைய குடும்பத்தில் மௌத்தானவர்களுக்காக கொடுத்தால் 700 மடங்கு சதக்கா. வல் வாஹிதத்து பி70 அல்ஃபன், 70,000 மடங்கு கிடைக்கக்கூடிய சதக்கா என்று சொன்னால், இலாதி ரஹ்மின், குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா. கடைசியாக சொல்வார்கள், வல் வாஹிதத்து பி100 அல்ஃபின், 1,00,000 நன்மை கிடைக்கக்கூடிய சதக்கா என்னவென்று சொன்னால், யதுஃபஉஹா இலா தாலிபில் இல்ம், மார்க்கத்தை கற்கக்கூடிய, மார்க்க கேள்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தால் 1,00,000 நன்மை கிடைக்கும் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் யாருக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்கின்றோமோ அதையெல்லாம் கபூலாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வறுமைகளை அல்லாஹ் தஆலா போக்குவானாக, நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. மேலும் மேலும் ஏராளமான ஏழைகளுடைய கண்ணீர்களை துடைக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.